தகைசால் பெரியோரே, மகாபாரதத்திலே ஒரே திரௌபதி 5 பஞ்சபாண்டவர்களுக்குமே மனைவியானாளாம். அது எப்படி? பாஞ்சால நாட்டு சுயம்பரத்திலே திரௌபதியை பெற்று வந்தான் அர்ச்சுனன். பொங்கு மகிழ்வோடு உருவகத்திலே பேசுகின்றான் தாய் குந்தியிடம், அம்மா கனி ஒன்று கொண்டு வந்துள்ளேன் என்று. அது உருவகப் பேச்சு என்று தெரியாமல் கனியை 5வரும் பகிர்ந்து கொள்க என்கிறாள் குந்தி. அர்ச்சுனன் மதியுள்ளவனாக இருந்திருந்தால் உடனே வழிமறித்து தாயை இடைமறித்து சொல்லியிருக்க வேண்டும். அம்மா, இது உண்மைக்கனி அல்ல, உருவகக்கனி, அதாவது என் மனைவி என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் அவனோ நம் நாட்டு குருட்டாம்போக்கின்படி தாய் சொல்லை தட்டாதே என்றல்லவா மௌனமாகிவிட்டான். விளைவு, திரௌபதி 5வருக்கும் மனைவியானாள். இதனால் தான் இயேசு அன்றே சொன்னார், பிராவை போல மாசற்றவராய் இருந்தால் மட்டும் போதாது, பாம்பை போல விவேகம் உள்ளவராயிருங்கள். மத்தேயு 10:16. இப்படித்தான் சங்க இலக்கியத்திலிருந்து நடந்த சில மதி இழந்த தவறுகளை பார்க்கின்றோம். உதாரணமாக, பாரிமன்னன் காற்றிலே அசைந்தாடும் முல்லைக்கு தன் தேரையே வழங்கினானாம். மதி இழந்தவன் அன்றோ ஒரு குச்சி போதுமே முல்லைக்கு கொழுகொம்பாக. அடுத்து ஆடுமயிலை கண்டதும் போர்வை கொண்டு போற்றினாராம் பேகன், குளிருக்கு நடுங்கி அது ஆடுவதாக நினைத்து. அது ஆடுவது பெண்ணை அழைப்பதற்காக அல்லவா? இனி பைபிளிலே ஒரு உதாரணம். ஜெப்தா போருக்கு புறப்படும் முன் செய்த நேர்ச்சியை பாருங்கள். வெற்றியோடு வீடு திரும்பும்போது எது தென்படுகிறதோ அதை வெட்டி பலி செலுத்துவேன் என்று. நீதிபதிகள் 11:31. இப்போது அவரது மகளே வருகின்றாள் நடனம் ஆடிக்கொண்டு தகப்பனுடைய வெற்றியை கொண்டாட. ஐயோ குய்யோ என்று அலறுகின்றான், மகளை வெட்டி பலியாக்க வேண்டியுள்ளதே என்று. இது அறிவுகட்டத்தனம் அல்லவா? ஆண்டவனே, முன்பின் யோசிக்காமல் நேர்ந்து விட்டேன், மன்னித்தருள வேண்டுகின்றேன், இவ்வளவுதானே சொல்ல வேண்டும். வழக்கு மன்றத்தில் கூட இதைத்தானே சொல்லுகின்றோம், விதவுட் தி அப்ளிகேஷன் ஆஃப் த மைண்ட். இப்படித்தான் குர்பான் சட்டத்தை உடைத்தெறிந்தார் இயேசு பிரான். லூக்கா 7:11-13 வரை. ஆகவே தேசத்தீர், பக்தியின் பெயரால் பகுத்தறிவை இழந்து விடாதீர்.